அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட புது ரெசிபிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அமுதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எல்லாருடைய ஃபேவரட்டான வெண்பொங்கல், அதாங்க காரப்பொங்கல் செய்ய போறோம். இது ரொம்பவே சிம்பிளா நம்ம குக்கர்ல செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம பாசிப்பருப்பு வறுத்து போட்டுக்கலாம். வறுத்து போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும். 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா தலை தட்டி எடுக்காமல் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு பாசிப்பருப்பு வறுக்கிறப்பவே அந்த வாசனை வரும். அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். 3/4 கப்பு பச்சரிசி எடுத்துக்கிறோம். இப்போ வறுத்த அந்த பாசிப்பயிரை போட்டுக்கலாம். ரெண்டும் சேர்த்து, அரிசியும் பருப்பும் சேர்த்து 1 கப்பு நான் எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வைங்க. குக்கரில் நான் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். பொங்கலுக்கு நெய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் கொஞ்சம் காஞ்சோடனே அதில் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க இந்த இஞ்சி போட்டுக்கலாம். லைட்டாக இந்த இஞ்சியை இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அப்போ வாசனையாக இருக்கும் பொங்கலில். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுறோம். அதையும் நல்லா லைட்டாக இது கூட கலக்கி விட்டுருங்க. ரொம்ப பெருங்காயத்தூள் காஞ்சிடக்கூடாது, அப்புறம் நமக்கு பொங்கல் கசப்பு கொடுத்துடும். அதனால் இப்போது ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் இது கூட சேர்த்துடலாம். 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போது இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2.5 கப் தண்ணி ஊற்றுறோம். 1/2 கப் பால் ஊற்றிக்கிறோம். பால் ஊற்றினா பொங்கல் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் உப்பு நான் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு பொங்கல் அடி பிடிக்காமல் வரத்துக்கு இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம குக்கர் மூடி போட்டு இந்த மாதிரி மூடணும். மூடிட்டு மீடியமில் 3 விசில் வைங்க. 3 விசில் வந்துடுச்சு. அடுப்புலேருந்து இதை இறக்கிட்டு நம்ம தாளிச்சிடலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு முதல்ல 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நீங்கள் வேணுங்கிற அளவு நெய் போட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் காஞ்சோடனே இந்த அளவு முந்திரி போட்டுக்கிறோம். நீங்கள் தேவையான அளவு முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி இந்த மாதிரி லைட்டாக பொன்னிறமாக வந்தோடனே இடித்து வச்சுருக்க 1/2 டீஸ்பூன் மிளகு, இடித்த 1/2 டீஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா இதை வறுத்துக்குங்க. மிளகு ஜீரகம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ கருவேப்பிலையை போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இது ஆறிடுச்சு. ஸோ விசிலை நம்ம எடுத்துட்டு தாளிச்சதை இது கூட சேர்த்துடலாம். நல்லா கிளறி விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா குலைவாகவும் வந்திருக்கு. அடியே பிடிக்கல கொஞ்சம் கூட. அடியிலேருந்து நல்லா இந்த மாதிரி திருப்பி விடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக நம்மளோட பொங்கல் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமுதாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.